அருள்மிகு இந்த பேச்சியம்மனோட வரலாறை சொல்லுங்க. இந்த பேச்சியம்மன் மாரியம்மன் கோவிலில் பிரசித்தி பெற்ற தெய்வமாக விளங்கக்கூடியவளாக இருக்காங்க. இந்த அம்மனோட வரலாறும் சொல்லுங்க. இந்த அம்மனை எப்படிலாம் வழிபடலாங்கிறதே சொல்லுங்க. முன்னொரு காலத்தில் வந்து வல்லாளகண்ட மகாராஜான்னு ஒரு மகாராஜா வந்து வல்லாள கோட்டையை வந்து ஆண்டுகிட்டு இருந்தார். அவருக்கு வந்து திருமணம் நிசாசன்னி அப்படிங்கிற பெண்ணோட திருமணம் ஆகியிருக்கு. ஆகிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு அரக்கன். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தையே ஆளணுங்கிற நோக்கத்தில் சிவனை நோக்கி தவம் புரிய ஆரம்பிக்கிறார். சிவனை நோக்கி தவம் புரிஞ்சு சிவனோட அனுகிரகம் பெற்றவர் அவர். சிவன் வந்து காட்சி அளிக்கிறார். உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது வல்லாளகண்ட மகாராஜா அவரே என்ன சொல்கிறாரு, சிவபெருமானாகிய நீங்களே வந்து என் வயிற்றில் வந்து இப்போ குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சிவபெருமான் வந்து அவர் தான் வாரி வள்ளல் ஆயிடுச்சு. யார் இருந்தாலும் சொல்லிடுவாரா, செஞ்சுருவாரா. அவர் தவத்தில் வந்து அவர் மகிழ்ந்ததால் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டார். இது வந்து யாருக்கும் தெரியாது. விஷ்ணு பரமாத்மாவுக்கு மட்டும் இந்த நியூஸ் வந்து தெரிஞ்சுக்கிடுச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் வல்லாளகண்ட கோட்டையில் வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் நிசாசன்னி அப்படிங்கிற பெண் வயிற்றில் வந்து குழந்தையாக சிவபெருமான் அவதரிக்கிறார். அவர் வந்து வயிற்றில் வந்து குழந்தையாய் வளர வளர சிவபெருமானுக்கு வந்து அங்கே வந்து சக்தியாகப்பட்டது குறைந்து கொண்டே வருகிறது. ஏன்னா உலகத்தில் வந்து சிவபெருமானுங்கிறவரு ஒருத்தர் மட்டும்தான் இருக்க முடியும். அப்படிங்கும்போது 2 பேரும் இருக்க முடியாதுல்ல. அப்போ இங்கே சிவபெருமானா பிறந்தவர் வந்து அங்கே வந்து எப்படி இருக்க முடியும் அப்படின்னு பேசி இது பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்வதி தேவிக்கு வந்து அது தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போய் கேட்கும்போது கிருஷ்ண பரமாத்மாட்ட போய் கேட்குறாங்க பார்வதி அம்மா, என்ன இப்படி நடந்துக்கிட்டு இருக்குங்கண்ணா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நம்ம கூட இருக்கிறவரு தேவர்கள்கிட்ட இருக்கிறவரையும் அவரோட சிந்தனையாகப்பட்டது நல்லதாக இருந்துச்சு. இப்போ அரக்கர் குலத்தில் போய் சிவபெருமான் பிறந்தார் அப்படின்னா அரக்கர்களுக்கு என்ன புத்தி எப்படி இருக்கோ, இந்த நாட்டை அழிக்கணும், இந்த நாடு வந்து கைப்பற்ற அப்படிங்கும்போது கிருஷ்ண பரமாத்மா வந்து பார்வதி தேவிக்கு ஒரு யோசனை கொடுக்குறாரு. எப்படின்னா, நீ தான் வந்து உன்னோட கணவரை வந்து மீட்டெடுக்க முடியும். ஏன்னா நீ வந்து அவதரித்து அந்த நாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து குறி சொல்லி அந்த மாளிகை வந்து அமைக்க சொல்லு. அப்படி எப்படியாப்பட்ட மாளிகையாக இருக்கும்னா, அது உள்ளே கேட்குற சத்தம் வந்து வெளியில் கேட்கக்கூடாது, வெளியில் கேட்குற சத்தம் உள்ளே கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மாளிகை வந்து வல்லாளகண்டனை அமைக்க சொல்லிடு. அப்படி குறி வரைச்சிட்டு நீ எங்கே போய் அமர்றியோ அந்த இடத்தையும் நீ சொல்லிடு. இந்த மாதிரி நான் வந்து ஈச்ச மரத்தடியில் அமர போகிறேன், அவங்க கிளவி தள்ளாடும் வயது முதிவான கிளவி ரூபமாக அமர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரத்தி ஆகப்பட்டவளுக்கு வந்து சொல்லிட்டு போகிறா. அந்த வல்லாளகண்ட தேசத்தில் உள்ள மக்களுக்கு வந்து புரிய வரைக்கிறாங்க. புரி வரைச்சிக்கிட்டு இருக்கும்போது மகாராஜா மாளிகையில் வேலை பார்க்குற ஒரு பணிப்பெண் ஆகப்பட்டவள் அதை குறியை பார்த்துட்டு இவங்க நல்லா சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நிசாசன்னிக்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லும்போது அந்த நிசாசன்னி ஆகப்பட்டவள் நமக்கும் குறி பார்ப்போம் அப்படின்ட்டு, நமக்கு என்ன புள்ள பிறக்குது அப்படின்னு குறி பார்ப்போம் அப்படின்ட்டு அவளை போய் கூட்டிகிட்டு வர சொல்கிறான். கூட்டிகிட்டு வர சொன்னோடனே புறத்தையே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து குறி சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாளிகையை அமைக்க சொல்கிறாங்க. அப்படி அமைச்சாதான் உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வடக்கு நோக்கி போனால் பேரிச்ச மரத்து அடியில் ஒரு தள்ளாடும் கிளவி இருப்பா, அவள் உனக்கு பிரசவம் பார்த்தா தான் உன் குழந்தை வந்து இரவாமல் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரத்தி பெண்ணு போகிறாள். வல்லாளகண்டம் வந்து அந்த கிளவியை தேடி போகிறாரு. அந்த கிளவியை தேடி போகிறாரு. போய் அந்த கிளவியை கூட்டிகிட்டு வராரு. வல்லாளகண்டனை கோட்டைக்கு வெளியே நிற்க வச்சுட்டு அந்த கிளவி ஆகப்பட்ட பேச்சு அம்மன் வந்து உள்ளே போகிறான். உள்ளே போய் பிரசவம் பார்க்குற மாதிரி அவளுக்கு வந்து வயிற்று வலி ஏற்பட்டுருச்சு. பிரசவம் பார்க்குற மாதிரி படுக்க வச்சு அவள் பிரசவம் பார்க்குற மாதிரி போய் இது பண்ணிகிட்டே இருக்கும்போது பேச்சு அம்மனை அவதரிச்சிடுறான். அந்த கிளவி வந்து பேச்சு அம்மனை அவதரித்து 8 கைகளோட அவதரித்து நிற்கும் போது நிசாசன்னிக்கு பயம் தாங்கலை. அவள் ஏந்திரிச்சு ஓடுறான். அந்த வயிற்ற வலியோட ஏந்திரிச்சு ஓடுனா கதறா. வல்லாளகண்டனை அழைக்கவும் அவள் காதில் விழுவலை. ஏன்னா அந்த கோட்டை அப்படியாப்பட்ட கோட்டை, வெளியில் கேட்காத சத்தம், அவங்க கத்துனாலும் உள்ளே கேட்காது. அப்படிங்கும்போது ஓடிக்கிட்டே இருக்கும்போது அம்பாள் வந்து பிடிச்சிடுறான். பிடிச்சி வயிற்றுல கடத்துற நேரத்தில் வல்லாளகண்டன் உள்ள
வந்துடுவார். வல்லாளகண்ணனை உள்ளே வரும்போது இவரை பாவாடராயனை அனுப்பி அவனை வந்து தடுத்து வைன்னு சொல்லும்போது தடுத்து வச்சுக்கிட்டு அவரால் முடியல. அப்போ வல்லாளகண்ணன் திருப்பி பேச்சியம்மன்ட்ட வந்துடுறான். அவனை போட்டு காலில் மிதிச்சுக்கிட்டு நிசாசனியை வயிற்றுல போட்டு உடலை கிழிச்சு சிவபெருமான் ஆகப்பட்டவளை இரவாமல் எடுக்கணும்னு சொல்லியிருப்பார் கிருஷ்ண பரமாத்மா. அப்போ தான் உயிரோடு இருப்பார் ஒரு புருஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படிங்கும்போது இரவாமல் அந்த ஆண் குழந்தையை எடுத்து உடலை உருவி மாலையாகவும் ஈரலை தன் வாயில் கடத்தி அம்மன் பேச்சியம்மனாக வடக்கு நோக்கி சுடுகாட்டில் மயானத்தில் வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பாள். அவள் சொல்லி போன ஒரே விஷயம் என்னன்னா, அனைத்து மாரியம்மன் கோவிலையும் வடக்கு பார்த்த மாதிரி அனைத்து மக்களுக்கும் காவலாகவும் இந்த மாரியம்மனுக்கும் காவலாகவும் நான் வந்து